செய்திகள் தொடர்கின்றன. தாவேக அமைச்சர் சரத்குமாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் புதுச்சேரி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற திமுகவினரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நாகமுத்து வரைக்கு கேட்கலாம். வணக்கம் நாகமுத்து, கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? தனலட்சுமி, மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலானது. இது சர்ச்சையையும் ஏற்படுத்திய நிலையில அவர் பாத்தீங்கன்னா தனது குழந்தைக்கு மாத்திரையை பொடியாக்கி கொடுத்ததாகவும் தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என்றும் அமைச்சர் தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்ட நிலையில இந்த விளக்கத்தை ஏற்காத திராவிட முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா இன்று மாணவர் அணியின் சார்பாக மாவட்ட தலைநகரங்கள்ல ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்த நிலையில மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள், குறிப்பாக தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த அனுமதியானது காவல்துறை தரப்புல இருந்து மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில கடலூர் மாவட்டத்துல ஒருங்கிணைந்த திமுக சார்பில் மாவட்டத்தின் சார்பாக நடத்தப்பட இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாத்தீங்கன்னா காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடலூர் மாநகர திமுக அலுவலகத்திலிருந்து திமுகவினர், அந்த மாணவர் அணியினுடைய அமைப்பாளர்கள் மற்றும் திமுகவினுடைய தொண்டர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பாத்தீங்கன்னா மாநகர அலுவலகத்திலிருந்து பேரணியாக அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறதாக கூறியிருந்த அந்த தலைமை தபால் நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போது பாத்தீங்கன்னா காவல்துறையினர் அவர்களை கலைந்து செல்லும்படி அறிவுறுத்த நிலையில அவர்கள் திடீரென இந்த கடலூர் புதுச்சேரி சாலையில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால பாத்தீங்கன்னா அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையானது நிலவியது. குறிப்பாக பாத்தீங்கன்னா தாவேக அமைச்சர் மீதும் தாவேகாவினுடைய அரசு மீதும் இவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது பாத்தீங்கன்னா காவல்துறையினருக்கும் அந்த போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமானது ஏற்பட்டது. உடனடியாக பாத்தீங்கன்னா அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி குண்டுக்கட்டாக கைது செய்து தற்போது தனியார் திருமண மண்டபத்துல அடைத்து வைத்திருக்கின்றனர். இது குறிப்பாக பாத்தீங்கன்னா திமுக அமைச்சரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்துல அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில கடலூர்ல சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சம்பவம் இந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து. மாணவர்களை